IPRC 360 நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் கேட்கவிருப்பது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுருக்கமான வரலாறு எனும் நூல். இந்நூலை IPRC அதாவது இஸ்லாமிய பதிப்பகம் மற்றும் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பாளர் டாக்டர் MM அப்துல் காதிர் உமரி அவர்கள் இதனை தொகுத்துள்ளார்கள். 1.5 லட்சத்திற்கும் மேலான பிரதிகள் பல்வேறு பதிப்பகங்கள் மூலம் மக்களை சென்றடைந்துள்ளது. இந்நூலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சுருக்கமாகவும் அதே நேரத்தில் புரிந்து கொள்ளும் வகையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். BA ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற, பள்ளிகளில் ஆசிரியையாக பணியாற்றிய சகோதரி ஜெஸ்ஸி அவர்கள் இதற்கு குரல் கொடுத்துள்ளார். வாருங்கள், நம் பயணத்தை IPRC 360 சேனலோடு தொடர்வோம். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுருக்கமான வரலாறு. இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவன் மனிதர்களிலிருந்தே தன் தூதர்களை தேர்ந்தெடுத்தான். இறை செய்தியின் இறுதி வடிவமான திருக்குர்ஆன் வழங்கப்பட்டு இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவரே இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டில் உள்ள மக்காவில் கிபி 571 பிறந்தார்கள். பிறப்பதற்கு முன்னரே தந்தையையும் தம் 6வது வயதில் தாயையும் இழந்து அனாதையானார்கள். 8 வயது வரை தம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களின் பராமரிப்பிலும் பின்னர் சிறிய தந்தை அபுதாலிப்பின் பராமரிப்பிலும் வளர்ந்தார்கள். ஏக இறைவனை வணங்குவதற்கான உலகின் முதல் இறை இல்லம் காபா மக்காவில் உள்ளது. இறை தூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதன் கட்டடத்தை எழுப்பினார்கள். இந்த இறை இல்லத்தை தரிசிப்பதற்காக அரபுலகின் மக்கள் அனைவரும் புனித பயணமாக வருவது வழக்கம். இதன் மூலம் அப்பகுதி உலகின் பெரும் வணிகத்தலமாய் திகழ்ந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியில் பனு ஹாஷிம் வம்சாவளியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஆரம்ப கால வாழ்க்கை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் மக்கா பகுதியில் ஆடுகளை மேய்த்து வந்தார்கள். இதனால் அவர்களுக்கு எழுத்தறிவுக்கும் படிப்பறிவுக்கும் வாய்ப்பில்லாமல் போனது. அவர்கள் பிற்காலத்தில் இறை செய்தியை மக்களிடம் பொறுமையுடன் சேர்ப்பதற்கான ஒரு பயிற்சி களமாய் ஆடு மேய்த்தல் இருந்தது. இளமை பருவத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் சிறிய தந்தை அபுதாலிப்புடனும் வேறு பலருடனும் சேர்ந்து வாணிபம் செய்தார்கள். இதில் அவர்களின் நாணயம், நேர்மை மற்றும் உண்மையில் நிலைத்திருக்கும் பண்பு வெளிப்பட்டது. இதனால் மக்கள் அவர்களை அல் அமீன், நம்பிக்கைக்கு உரியவர், அஸ்வாதிக், உண்மையாளர் என அழைத்தனர். அனைவராலும் விரும்பப்படுபவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். அவர்களின் இளமை காலத்தில் ஒருமுறை காபா புனரமைப்பு பணி நடந்தது. அப்போது ஹஜ்ருல் அஸ்வத் எனும் கருப்பு கல்லை அந்த ஆலயத்தில் யார் பதிப்பது என்பதில் மக்காவால் வம்சாவளி மக்களிடையே பிரச்சனை எழுந்தது. இறுதியாக மறுநாள் காலை இறை இல்லத்திற்கு முதலாக வருபவரே இதில் தீர்ப்பளிக்கட்டும் என ஏக மனதாய் தீர்மானிக்கப்பட்டது. மறுநாள் காலை இறை இல்லத்தில் அடியெடுத்து வைத்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரின் மீதுள்ள நம்பிக்கையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு போர்வையை கொண்டு வருமாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்தார்கள். அப்போர்வையின் நடுவில் கல்லை தூக்கி வைத்து 4 வம்சாவளி தலைவர்களையும் 4 முனையை பிடித்து தூக்கி வரச் செய்தார்கள். பின்னர் அக்கல்லை தம் கையால் உரிய இடத்தில் பதித்தார்கள். இதன் மூலம் பெரும் கலவரம் தடுக்கப்பட்டு அமைதி நிலவியது. தம் 25ஆம் வயதில் மக்காவின் பெரும் செல்வ சீமாட்டி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே 2 திருமணமான விதவை பெண்மணி.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 15 வயது மூத்தவர். இவர் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ஆண் மற்றும் 4 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். ஆண் குழந்தைகள் இருவரும் குழந்தை பருவத்திலேயே இறந்து போனார்கள். இதனால் அவர்களுக்கு பின்பு உரிமை கொண்டாடும் ஆண் வாரிசு இல்லாமல் போனது. உலகின் அன்றைய நிலை. உலகம் மூட நம்பிக்கையால் அன்று இருண்டிருந்தது. இறை விரோத போக்கும் உரிமை பறிப்பும் மேலோங்கி இருந்தது. நம் இந்தியாவில் பெண்களை உடன்கட்டை ஏற்றி வந்தது போல அன்றைய அரேபியர்களும் தங்கள் பெண் குழந்தைகளை அவமான சின்னமாக கருதி உயிருடன் புதைத்து வந்தார்கள். அற்பமான பிரச்சனைகளுக்கும் கூட பல ஆண்டுகள் போரிட்டு வந்தார்கள். மனித உயிர்கள் மதிக்கப்படவில்லை. இறை மறுப்பும் இறைவனுக்கு இணை வைப்பதுமே துரோகம் இழைப்பதுமே இவை அனைத்திற்கும் ஆணிவேராய் இருந்தது. அந்த மக்களின் மூதாதையரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போதித்து வந்த ஓரிரை கொள்கையை காலப்போக்கில் மக்கள் மாற்றிவிட்டார்கள். இதன் விளைவாக ஏக இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இறை இல்லம் கஅபாவில் 360 சிலைகளை கடவுளர்களாக வைத்து வணங்கி வந்தார்கள். அவர்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மூட நம்பிக்கையை வெறுத்து தனிமையை நாடிச் சென்றார்கள். தூதுத்துவம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு அருகிலுள்ள ஹிரா குகையில் அடிக்கடி தனிமையில் தங்கி வந்தார்கள். தம் 40வது வயதில் ஹிரா குகையில் தூதுத்துவ பணிக்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்டார்கள். இறைவன் அனுப்பிய வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் முதலில் இறைவசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன. படியுங்கள் என வானவர் கூறினார். நான் படிக்க தெரிந்தவன் இல்லையே என முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பின்னர் வானவர் அவர்களை சிரமப்படும் அளவிற்கு இறுக கட்டி அணைத்து பின்னர் விட்டுவிட்டார். இவ்வாறே மும்முறை வானவர் செய்துவிட்டு, படைத்த உம் இரட்சகனின் பெயரால் படிப்பீராக, அலக் எனும் அட்டை பூச்சி போல் தொங்கும் நிலையிலிருந்து மனிதனை அவன் படைத்தான். படிப்பீராக, உம் இரட்சகன் கண்ணியம் மிக்கவன், அவனே எழுதுகோளால் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். இதுதான் இறை செய்தியின் ஆரம்பம். தமக்கு புதுமையான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததால் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சத்துடன் தம் மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று இச்செய்தியை சொன்னார்கள். இறைவன் மீது ஆணையாக உங்களை இறைவன் இழிவுபடுத்தவே மாட்டான். ஏனெனில் நீங்கள் உறவினர்களுடன் இணங்கி இருக்கிறீர்கள், சிரமப்படுவோரின் சுமைகளை சுமக்கிறீர்கள், வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், சோதனைகளுக்குட்பட்டோருக்கு உதவுகிறீர்கள் என ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார். இருப்பினும் அவர்களின் அச்சத்தை போக்க தம் சிறிய தந்தையும் முந்தைய வேதங்களில் ஞானம் பெற்றவருமான வரக்கா இப்னு நௌஃபல் என்பவரிடம் அழைத்து சென்றனர். நடந்த நிகழ்வுகளை கேட்டறிந்த அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை தெளிவுபடுத்தினார். அதற்கான அறிவிப்புகள் முந்தைய வேதங்களில் காணப்படுவதாக சொன்னார். இறைவழிக்கு மக்களை அழைத்தல். பின்னர் சிறிது காலம் கழித்து மீண்டும் வானவர் மூலம் இறைவன் தன் செய்தியை அனுப்பினான். போர்வை போர்த்திருப்பவரே எழுவீராக, அச்சுறுத்தி எச்சரிப்பீராக, உம் இரட்சகனை பெருமைப்படுத்தவும் செய்வீராக. சிலை வணக்கத்திலிருந்து மக்களை இறைவழிக்கு அழைக்க பணித்த முதல் வசனங்கள் இவை. இதன் பின்னர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை வழியின் பால் தம் அழைப்பு பணியை தொடங்கினார்கள். இதன் பயனாக அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய அழைப்பை ஏற்று சிலை வணக்கத்தில் இருந்து விடுபட்டார்கள். பின்னர் மக்களை இறைவழியின் பால் வெளிப்படையாக அழைக்குமாறு
இறைவன் கட்டளையிட்டான். ஒரு நாள் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா என்னும் மலைக்குன்றின் மீது ஏறினார்கள். உதவி, உதவி, அதிகாலை ஆபத்து என கூறினார்கள். உடனே அவர்களை நோக்கி குறைஷியர் ஒன்று கூடினர். உங்களுக்கு என்ன நேர்ந்தது என கேட்டார்கள். எதிரிகள் காலையிலோ மாலையிலோ உங்களை தாக்க வருகிறார்கள் என நான் அறிவித்தால் என்னை நம்புவீர்களா என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஏன் இல்லை, நம்புவோம் என மக்கள் கூறினார்கள். ஒரு கடினமான தண்டனைக்கு முன்பு நான் உங்களை எச்சரிக்கிறேன் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உடனே உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதை சொல்லத்தான் எங்களை இங்கு ஒன்று கூட்டினாயா என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை அபுலஹப் கேட்டான். இதன் பின்னர் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த அதே மக்கள் இப்போது பைத்தியம், பொய்யர், சூனியக்காரர் என்றெல்லாம் வசைப்பாடத் தொடங்கினர். ஏகத்துவ பிரச்சாரம் வலுப்பட்ட அதே வேளையில் எதிர்ப்பும் அதிகரித்தது. இருப்பினும் அவர்கள் அதை கண்டு கலங்கவில்லை. மூடத்தனமான வாழ்க்கைக்கு எதிரான தம் பிரச்சாரத்தை தொடர்ந்தார்கள். இவர் எழுத படிக்க தெரியாதவர், ஆடு மேய்த்தவர், அனாதை. ஆனால் இவர் ஓதும் வசனங்கள் அரபு உலகின் இலக்கண தரத்தின் உச்சத்திலும் இலக்கியங்களை விஞ்சியதாகும், முற்றிலும் உண்மையாகவும் இருக்கிறதே என்பது அம்மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இறைவன், அவன் ஒருவனே. இறைவன் யாருடைய தேவையும் அற்றவன். அவன் பிள்ளையை பெறவும் இல்லை, பிள்ளையாக பெறப்படவும் இல்லை. இன்னும் அவனுக்கு நிகராய் எவரும் இலர் என தூதரே கூறும். இவ்வசனங்கள் 3 வரிகளில் இறைவனை தெளிவாக அறிமுகம் செய்கின்றன. ஏகத்துவத்தின் இச்சிந்தனைதான் அம்மக்கள் அனைவரையும் வியக்கச் செய்தது. இத்தோடு நின்று விடாமல் மரணத்திற்கு பிறகு உள்ள மனிதனின் வாழ்க்கையை குறித்தும் கூறினார்கள். அவர்களை அது வியக்க வைத்தும் இறை தூதரை பரிகசித்தார்கள். இக்கொள்கையை பலர் எதிர்த்த போதிலும் ஏற்றுக்கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. கொள்கையை ஏற்றவர்களில் எவரும் பின்வாங்கவில்லை. இவ்வாறு கொள்கையில் உறுதியாய் இருந்தவர்களை அம்மக்கள் பல்வேறு வகையில் கொடுமைப்படுத்தினார்கள். அன்றைய கருப்பு அடிமையாயிருந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு, சுமையா ரதியல்லாஹு அன்ஹா முதலியோர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அம்மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். சிலரை கொலையும் செய்தார்கள். இருப்பினும் இஸ்லாமிய கொள்கை வீறு நடை போட்டது. அடுத்த கட்டமாக இப்பிரச்சாரத்தை தடுக்கும் யுக்தியில் இறை மறுப்பாளர்கள் இறை தூதருடன் சமரசம் செய்ய முனைந்தார்கள். அதற்கு என் வலக்கையில் சூரியனையும் இடக்கையில் நிலவையும் கொண்டு வந்து வைத்தாலும் என் கொள்கை வெற்றி பெறும் வரை அல்லது நான் மரணிக்கும் வரை இப்பிரச்சாரத்தை கைவிட மாட்டேன் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி தோழர்களுக்கும் இறை மறுப்பாளர்களால் அக்கிரமங்கள் அதிகரித்தன. இதனால் தம் தோழர்களை எத்தியோப்பியா, அபிசீனியாவிற்கு புலம்பெயர்ந்து செல்லுமாறு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்தார்கள். அந்நாட்டு மன்னரால் பிரச்சனை ஏதும் வராது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதினார்கள். அவ்வாறே இருந்தது. ஆனால் முஸ்லிம்கள் அங்கு நிம்மதியாக வாழ்வதை இறை மறுப்பாளர்களால் பொறுக்க முடியவில்லை. முஸ்லிம்களை அழித்தொழிக்கும் நோக்கில் அங்கும் சென்று அந்நாட்டு அரசரிடம் முறையிட்டார்கள். அரசரின் விசாரணைக்கு பின்னர் இறை மறுப்பாளர்கள் தம் முயற்சியில் தோல்வியுற்றவர்களாய் மக்கா திரும்பினார்கள்.